வருத்தமா புட்டோட வந்திருக்கிறேன். இந்த வருத்தமா புட்டு எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஸோ இந்த வருத்தமா புட்டு செய்கிறதுக்கு நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர் இருக்குது, மைதாமா. ஸோ இதில் 4 கப் இல்லாட்டிக்கு 600 கிராம் வருது. இப்போ இந்த மாவை இதில் போட்டு வறுத்தெடுப்போம். இப்படி அமர்த்தி அமர்த்தி கை விடாமல் கிளறி கிளறி இது வறுத்தெடுக்கணும். இப்படி அமர்த்தி அமர்த்தி கை விடாமல் வறுத்தீங்கன்னு சொன்னால் தான் இது பர்ஃபெக்டாக வறுத்தெடுப்பீங்க. அப்படி இல்லாட்டிக்கு இது வந்து எரிஞ்சிடும், டக்கண்டு பேர்ன் பண்ணிடும். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி அமர்த்தி அமர்த்தி போட்டு 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு 30 செகண்ட்ஸ் பிறகு இதை கிளறி கிளறி விடுங்கோ. 30 செகண்ட்ஸ் ஆகிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. ஸோ ஹீட்டை மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கபடியாக விடாமல் கிளறி கிளறி இதை வரங்கோ, எல்லாட்டிக்கும் எரிஞ்சிடும். 3 நிமிஷமாக தான் நான் இதை வறுக்க தொடங்கி இருக்கிறேன். ஒரு 17 நிமிஷமாக இதை வறுத்தோன்னு இருக்கிறேன். கை விடாமல் வருங்கோ. என்ன இங்கே பாருங்க, கை விடாமல் வறுத்தீங்கன்னா இப்படி ப்ரௌனாக வருது, எரியுது. கை விடாமல் கிட்டுனீங்கன்னு சொன்னால் ஓகே, கை விட்டீங்கன்னு சொன்னால் எரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இப்படி வறுத்தோன்று கேட்க இப்படி எரியிற மாதிரி இருந்தேன்னு சொன்னால் கீழே ப்ரௌனாக வந்தேன்னு சொன்னால் அடியில் சட்டியை கொஞ்ச நேரம் தூக்கிட்டு கிளறி விடுங்கோ. ஒரு 20 நிமிஷமாக இதை நான் வறுத்தோன்னு இருக்கிறேன். எண்ணெய் வறுக்கணும். ஸோ இப்போ எக்ஸாக்ட்லியாக வந்து 40 நிமிஷம் நான் இதை வறுத்துருக்கிறேன். மீடியம் ஹீட்லேயே கை விடாமல் இதை நான் வறுத்துருக்கிறேன். இப்போ இது வறுபட்டுட்டுது. இது நீங்கள் வறுத்துட்டீங்க, சரியாக வறுத்துட்டீங்கன்னு பார்க்குறேன்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன குட்டியாக உருண்டு கட்டி வரும். இப்படி குட்டி குட்டி கட்டி இருக்குது, உருண்டு வந்திருக்குது. அப்படி இல்லாட்டிக்கு நான் கையை வந்து நினச்சிருக்கிறேன். ஸோ கையை நல்லா நினச்சி போட்டு கொஞ்சமாக எடுங்கோ. கையில் இப்படி எடுத்துட்டு இப்படி உருண்டு வருதில்ல, இப்படி ஒரு பதத்துக்கு வரைக்க இப்படி உருண்டு இப்படி வரைக்க இது நல்லா பர்ஃபெக்டாக வறுத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சரி ஒரு ½ அன் ஹவர் தாண்டினா பிறகு நல்லா வறுத்த ஒரு வாசம் வரும். ஸோ அப்படி வரைக்க இது நல்லா பர்ஃபெக்டாக வறந்தோண்டு வருது. 40 நிமிஷம் நீங்கள் இது 40 நிமிஷத்துக்கு வரைக்க இப்படி உருண்டு வரும். குட்டி குட்டி சின்ன சின்ன டைனி கட்டி வரும் தான் இருக்குது. இந்த குட்டி குட்டி கட்டி இருக்குல்ல, இந்த இப்படி வரும். அப்படி இல்லாட்டிக்கு நான் சொன்ன மாதிரி கையை நினச்சிட்டு இந்த மாவு கொஞ்சம் எடுத்து இப்படி பிரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டியாக வரும். அப்படி வரைக்கும் இது ரெடி. ஸோ இப்போ நான் இது 40 நிமிஷமாக வறுத்துருக்கேன். இப்போ இது வறுத்து முடிஞ்சுது. ஆல் பர்பஸ் ஃப்ளவர் தானே, நீங்கள் வறுபடாட்டிக்கு இந்த மாவு வந்து இழுபடும், ஒட்டும். ஸோ இப்படி உருண்டு வராது, இப்படி உருண்டு வராது. ஸோ நல்லா வறுத்துட்டீங்கன்னா தான் இப்படி உருண்டு வரும். நீங்கள் சரியாக வறுக்காட்டிக்கு உருண்டு வராது, பசு பசண்டு ஒட்டி பிடிக்கும். ஸோ இப்படி உருண்டு வரைக்கும் இது பர்ஃபெக்டாக இது வறுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை நாங்கள் ஆற விடுவோம். ஸோ இந்த இருக்குது நான் வறுத்து வச்ச மாவு வந்து நல்லா ஆறிட்டுது. இதில் வந்து ஒரு சட்டி எடுத்து அதுக்கு மேலே வந்து அரிதட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள போட்டு அரிச்செடுப்போம். இந்த அரைக்கு இவ்வளோ கட்டையும் வந்திருக்குது. நான் சொன்னேன், இந்த நீங்கள் வறுத்து கொண்டு வரைக்க சரியாக வறுத்துட்டேன்னு சொன்னால் இப்படி குட்டி குட்டி கட்டியல் வரும்னு சொன்னேன்ல, இந்த அரைக்கு இதுதான் இந்த கட்டி. இப்போ இதை நான் இந்த கட்டியை காட்டுறதுக்கு தான் நான் கை வைக்காமல் அரைச்சு நான் இப்போ இதை சேர்த்து அரைச்சி விடுவோம். இந்த இவ்வளோ கட்டி வந்திருக்கு, தேவையில்லை, இதை டிஸ்கார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இருக்கிற பேலன்ஸையும் போட்டு அரைச்செடுப்போம். நல்லா வறுத்த பிறகு ஒரு கலரும் கொஞ்சம் மாறும், வெரி லைட்லியான ப்ரௌன் கலராக வரும். ஸோ இந்த இருக்குது இந்த நான் அரைச்சிட்டேன். லைட்லி ப்ரௌன் கலராக இருக்குது. நான் வறுத்த அவ்வளோ மாவுலையும் நான் புட்டு செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு நான் சேர்க்குறேன். நீங்கள் பார்த்துட்டு சேருங்கோ. இப்போ இதை ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த இருக்குது இதில் நான் சுடுதண்ணி எடுத்துருக்கிறேன். 2 கப் இல்லாட்டிக்கு 500 ml சுடுதண்ணி இருக்குது. நல்லா கொதிக்கிற தண்ணி. இப்படி நீங்கள் ஆட்டி ஆட்டி இந்த தண்ணியை விட்டு குழைக்க பர்ஃபெக்டாக இது குழைச்செடுப்பீங்க.
ஸோ நான் எடுத்த 2 கப் எல்லாட்டிக்கு 500 ml தண்ணியும் விட்டுருக்கிறேன். ஸோ இதில் தண்ணி காணாடைய என்ன 1 கப் தண்ணி எல்லாட்டிக்கு 250 ml தண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ கிளக்கி ஊற்றுங்க. என்ன ஆகலும் சுடுதண்ணி என்று சொன்னால் இது களி ஆயிரும் இந்த புட்டு. ஸோ இது வந்து நல்லா சுடுவுது. ஒரு 2 minutes மேலே நான் ஆற விட போகிறேன். இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் குழைச்செடுப்போம். லைட்டாக சுடுவு தான், பட் மேனேஜ் பண்ணலாம். ஸோ நல்லா பிசைஞ்சு இதை குழைச்செடுக்கணும். நீங்கள் இந்த மாவை வந்து சரியாக வறுக்காட்டிக்கு நீங்கள் இப்படி குழைக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஆல் பர்பஸ் ஃப்ளவரில் வந்து இந்த ரொட்டிக்கு குழைக்கு வந்து இந்த ஒட்டி பிடிக்கிற தன்மை இருக்குது, அந்த லாஸ்டிக் தன்மை, அது வந்து உங்களுக்கு வந்து இப்படி புட்டு குழைக்க இல்லாது. 40 நிமிஷம் கை விடாமல் இந்த மாவை வறுத்தெடுத்தீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக நீங்கள் அந்த புட்டை குழைப்பீங்க. இதுவும் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த புட்டு உடனே குழைச்செடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் வறுத்துட்டு உடனே அரிச்சிட்டு லைட்டாக சூடு இருக்கேக்கே நீங்கள் பச்சை தண்ணி விட்டு இதை குழைச்சி புட்டு குழைக்கலாம் பச்சை தண்ணியில். ஆனால் நல்லா ஆறிட்டுன்னு சொன்னால் நீங்கள் சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை நல்லா பிசைஞ்சு குழைச்சி இந்த புட்டு குழைச்சி எடுத்தீங்கன்னா தான் இந்த புட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து குத்தி எடுக்கலாம், ஒரு பேணியால் வந்து குத்தி புட்டு செய்தெடுக்கலாம், கையாலையும் இதை குழைச்செடுக்கலாம். ஸோ இன்றைக்கு நான் கையால் தான் இதை குழைச்செடுக்க போகிறேன். இப்போ இதை கையால் குழைச்செடுப்பேன். உங்களுக்கு பெரிய சிலாக்கில் கட்டி புட்டு விருப்பம், சிலாக்கில் குருணி புட்டு விருப்பம். ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை பிசைஞ்சிடுங்க. ஸோ அந்த கையால் இப்படி பிசைஞ்சு கையால் இப்படி பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ நீங்கள் கையாலேயே உளுத்தி எடுக்கலாம். இந்த புட்டு பேணி தேவையில்லை குத்தி எடுக்கிறதுக்கு. நீங்கள் மாவு வந்து பதமாக வறுத்தெடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேணி தேவையில்லை குத்தி எடுக்கிறதுக்கு. கையாலேயே வழியாக உளுத்தி எடுக்கலாம். இதை நல்லா உளுத்தி இருக்கிறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சுடுதண்ணி இருக்குது. நான் இதை கொஞ்சம் தெளித்து மிக்ஸ் பண்ண போகிறேன். சுடுதண்ணி கொஞ்சம் ஆறிட்டனுடைய கை வச்சு அதால் தெளிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் விட்டுருக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 3 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி. எல்லாட்டிக்கு 765 ml தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்சதுக்கு இது மாதிரி நான் குழைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த புட்டு குழைச்சாச்சு. இனி நாங்கள் அவிச்சு எடுப்போம். இந்த இருக்குது இதில் நான் புட்டுக்குழல் எடுத்துருக்கிறேன், சில்லம் போட்டிருக்கிறேன். இதில் தேங்காய் பூ இருக்குது. ஸோ இந்த தேங்காய் பூவை கொஞ்சம் அடியில் போட்டுட்டு இந்த தேங்காய் பூ போட்டிருக்கேன். இப்போ இந்த புட்டை இதில் போடுவோம். இந்த இப்படி போட்டிருக்கேன். இப்போ இதை அவிச்செடுப்போம். தண்ணி வச்சு நல்லா கொதிச்சு பறக்குது. இப்போ இந்த புட்டு பானையை வச்சு இதை அவிச்செடுப்போம். இப்போ ஒரு 3 நிமிஷமாக இதை நான் அவிய விட்டேன்னா நல்லா அவிஞ்சிட்டு இந்த மேலே நல்லா ஆவி பறக்குது. இப்படி நல்லா மேலே ஆவி பறக்க இது அவிஞ்சிட்டு மீனிங். ஸோ இப்போ நாங்கள் இறக்கி எடுப்போம். இந்த இறக்கி எடுத்துருக்கேன். இருக்கிற மிச்ச புட்டையும் போட்டு அவிச்செடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த வருத்தமா புட்டு. இது செய்து முடிஞ்சுது. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செய்தீங்கன்னா இப்படி 5 குழல் புட்டு அவிச்செடுப்பீங்க. ஸோ இந்த இது பர்ஃபெக்டாக அவிஞ்சிருக்குது, நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. ஸோ செய்து முடிஞ்சுது.